இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் ஓடிடி ஆயிடுச்சு. சின்ன படங்களை பற்றி நிறைய பேர் விமர்சனங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட டைட்டில சொன்ன உடனே இந்த படத்தை நாமே தயாரிக்கலாம்னு ஒரு சிவபுரம் தொடரா சார், ராஜேந்திரன் சார், எங்க அண்ணன் நற்பதி நம்பிராஜன் அவர்கள், கடலூர் காஜா அவர்கள், பொருசாமி புருஷோத்தமன், இது எல்லாமே ஒரு டீமா சேர்ந்து தான் நாங்க பண்ணோம். பாண்டியதுரை, நீதி பாண்டி, சரஸ் எல்லாமே சேர்ந்து எல்லாரும் நாங்க பண்ணுவோம். அந்த டைட்டிலாக தான் வந்து துரா சார்லாம் வந்தாரு. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல நினைச்சிட்டு இருக்காரு. அவர் இணைஞ்சிருக்காரு இதுல. அவரை பேசுறதுக்கு அழைக்கிறேன். பிடிச்சிப்பாங்க எல்லா பேசுவது காப்பீடு பேச நினைச்சேன். எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியாக்கள் உங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்த உழைப்பாளர் படத்துல வந்து நடிச்சதை நான் வந்து பெருமையா நினைக்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு 15 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 35 படங்கள் நடிச்சிருக்கேன். 15 படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள். இன்னும் சொல்ற நானூறு அப்படிதான் படத்துல வந்து 9 பார்த்து கொண்டு வருது. அந்த ஷோ எடுத்து பிச்சைக்கார நான் தான் அந்த படத்துல. அதான் அப்புறம் வந்து இயக்குனர் சுல்லாசாமி இயக்குன படங்கள் நான் அவன் இல்லை சாரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். எனக்கு அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்குது. நான் அவங்களுக்கு மொட்டை போட்டேன், யாருக்கும் தெரியல. கொஞ்சம் மலைங்கிற படத்தில் நடிச்சேன். எனக்கு அருமை நண்பர் துவாஜி சந்திரசேகர் தயாரிச்ச படம், இயக்குனர் ஏகாதசி அவர்கள் இயக்கிய படம், அவருக்கு தயாரிச்ச படம். இந்த படம் நடிச்சிருப்பேன். நிறைய படம் நடிச்சு போட்டோ காட்டுறேன். நீங்களா இருந்தாங்க அது மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்துல, இந்த உழைப்பாளர் படத்துல திரு சந்தோஷ் நம்பிராஜன் சார் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க இயக்கும் போது இந்த படத்துல வந்து எனக்கு நடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு சில காட்சிகள் அவங்க சொல்லும்போது ஜாலியா அதை எழுதிட்டோம். நம்ம வேலை செய்ய உழைப்பாளர், நம்ம உழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடிக்கும் போது ரொம்ப சிறப்பா இருந்தது. சில காட்சிகள் சொல்லும்போது நான் சரியா சரியா இல்லைன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு போகும்போது தூக்கம் இல்லை. ஒரு இடத்துல வந்தேன், சார் இது எடுத்து அந்த காட்சி எனக்கு சரியா வரல, இன்னைக்கு எனக்காக 6 மணி எடுத்து நான் அது நல்லா நடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்ல சார் நீங்க நடிக்கும்போது நான் ரசிச்சு பார்த்தேன், அவ்வளோ நடிச்சிருந்தீங்க. அது எனக்கு தெரியல. படம் தேட்டருக்கு வரும்போது மக்கள் பார்த்து சொன்னாதான் தெரியும் எனக்கு. இந்த படம் வந்து உழைப்பாளர்கள் வந்து சிங்கப்பூர்ல உள்ள உழைப்பாளர்கள் மட்டும் இந்த படம் கிடையாதுங்க. உலகம் பூரா இருக்கிற உழைப்பாளர்கள் கஷ்டங்கள் கிடையாது. அவரோட வாழ்க்கையை வந்து அழகா அப்படி சொல்லிருக்காரு. ஒவ்வொரு உழைப்பாளர்கள் படத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க நம்ம இருக்குன்னு ஒரு சொல்லிட்டு கதை திருட்டு வரும் தெரியல யாரு இல்லை. பரவாயில்ல, இந்த படத்தை அற்புதமா அவங்க எடுத்து படம் வெளியே சொன்னாக்கா அது நம்ம நானும் மட்டும் இல்லை, எல்லாருமே அவங்களோட காத்துட்டு இருக்கோம். இந்த படம் மிக விரைவில் திரைக்காக போகுது. இந்த படத்தை நீங்களாம் கண்டுகளிச்சு இந்த உழைப்பாளர்கள் படத்தை வந்து நிச்சயம் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இந்த படத்தை நாங்க சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஏன்னா இப்போ தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு இப்போ வர்ற தயங்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப நிச்சயம் அவருக்கு ஒரு பேர் சொல்லும் படமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வேற அவர் நற்பதி நம்பிராஜன் அவர்கள், அவர் என்னுடைய அண்ணன். நாங்கள் முதல் வந்து கவிஞர் விக்ரமாதித்தன் அவரோட மகன். அவர் வந்திருக்கிறாரு. அவரும் ஒரு பத்திரிகையாளர். நக்கீரன், தாய், தராசு எல்லாம் இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணனோட நான் ஒரே மேடையில ஒன்னா உட்காந்துருக்கோம். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சினிமாவை எடுத்து ரிலீஸ் பண்றதுங்கிறதே அந்த மாதிரி தான் இருக்கு. தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுங்கிறதே பெரிய இதா இருக்கு. அதுவும் சின்ன பட்ஜெட் படங்களுக்குலாம் வந்து முன்ன மாதிரியான வரவேற்போ அல்லது தியேட்டர்களோ கிடைக்கிறதே ரொம்ப இதா இருக்கும்போது இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் தான் வந்து மிக முக்கியமாக வரவேற்பு கொடுத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான வழிவகைகளை செய்யணும். இந்த 2 பாட்டுமே படத்துல வந்து ரெண்டுமே வேற வேற ஜேனலா இருந்தாலும் ஒரு வெளிநாட்டுல போய் எப்படி வந்து பிழைக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்வியலை வந்து சொல்லக்கூடிய விதமாகவே அந்த முதல் பாடல் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு கணவனைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டிமசி, அந்நுண்ணியம், ஒற்றுமை அப்படிங்கிறது அந்த 2வது பாடல்ல உண்மையிலேயே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க வந்து நடிச்ச மாதிரியே தெரியல, வாழ்ந்த மாதிரி தான் இருக்கு அந்த 2வது பாடல். 2 பேருமே நல்லா அதுல வந்து ஒரு கணவன் மனைவியே வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ அந்த பொதுவாகவே வந்து வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியர்கள் பொதுவாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு என்ன நினைக்கிறோம், வெளிநாடு போயிட்டாங்கன்னா நல்லா காசு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படி இப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நான் வந்து சிங்கப்பூருக்கு நிறைய தடவை போயிருக்கும் போதுதான் அங்கிருந்து இங்கே வரணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க. சொர்க்கமே என்றாலும் நம்மோட போற வருமானம் இளையராஜா சார் ஒரு படத்துல கூட வந்து அந்த பாட்டு இருக்கும். அந்த அதே மாதிரிதான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டத்துல வந்து அவங்களுடைய வாழ்வியல் சூழல் காரணமாக அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் சார்ந்து வெளியில போனாலும்
சொந்த ஊருக்கு எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு இதைத்தான் சொல்லுது. ஒரு ஃபேமிலி கமிட்மெண்டோட இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த வெளிநாட்டுல இருந்தாலும் அவங்க அங்க படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. உழைப்பாளர் தினம் அப்படிங்கும்போது நானும் என் தம்பியும் வந்து அடிக்கடி மெரினா பீச்சுக்கு தான் அடிக்கடி போவோம் அந்த காலகட்டத்துல. அப்ப அந்த உழைப்பாளி சிலையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து நம்மளும் வந்து பெரிய அளவுல உழைச்சு ஜெயிச்சு பெரிய அளவு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த தலைப்பையே வந்து ஒரு கவிதையா இருக்கு. ஐயா ஜி ராமகிருஷ்ணன் சார் வந்து நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே நம்மளுடைய உழைப்பாளர் வர்க்கத்தை பொறுத்து தான் வந்து இந்திய நாட்டின் முதுகெலும்பு வந்து இரிகேஷன் அப்படி விவசாயிகள் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சாமானியர்கள் தான் வந்து நம்ம நாட்டையே வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க, அரசியலை நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க. பிஎன்சி ஆடியன்ஸ் தான் வந்து ஒரு திரைப்படத்தின் வெற்றியை நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதுக்கு மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கணும். அது நாங்களே தயாரிச்சதுல எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையே இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய மேலான ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.